ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம கார்ப்பரேஷன் பஸ்ஸு இந்த மாதிரி டிக்கெட் மிஷின் சார்ஜருக்காக ஒரு பவர் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். இது 24 வோல்ட்டு 23.2 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கோம் எஸ்எம்பிஎஸ்லேருந்து. இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணிடுவோம். இது எந்த சார்ஜரும் கனெக்ட் பண்ணாமல் இருக்கக்குள்ளே வர வோல்ட்டு கம்மி 217 வோல்ட்டு காமிக்குது. 217 வோல்ட்டு இங்கே காமி. ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜர் செக் பண்ணுறோம். இது 50-60 வாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். சார்ஜரு 10 வோல்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜரில் வேலை செய்யுது. மறுபடியும் இன்னொரு சார்ஜர் கனெக்ட் பண்ணுறோம். இது எத்தனை வாட்ஸு? இது 80 வாட்ஸ். இது 80 வாட்ஸு சார்ஜர். இப்போ இதுக்கு 2 வோல்ட்டு தான் எடுக்குது. இதுவும் ஃபாஸ்ட் சார்ஜரில் வேலை செய்யுது. நல்லா லோடு நல்லா நிற்கிது. இது 23.2 வோல்ட்டுக்கு இந்த வோல்ட் வருதுன்னா நம்ம பஸ்ஸில் யூஸ் பண்ணக்குள்ளே வண்டி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே 3-4 வோல்ட் எச் ஆகக்குள்ளே அந்த 230 to 40 ரேஞ்சுக்கு வந்து நிற்கும். அந்த லோடு எடுக்கிறதுனால ஒரு 10 வோல்ட் வித்தியாசம், ஒரு 220 to 30 வோல்ட்டுக்குள்ளே வண்டி ஸ்டார்ட் பண்ணால். வண்டி ஆஃபில் பேட்ரி லைனில் இருக்கக்குள்ளே 210 வோல்ட்டில் 2 சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜரில் ஃபோன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நல்லா வேலை செய்யும். இது இந்த ஹெவி கேபினட் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம். 2 ப்ளக் பாயிண்ட்டு, ஒரு பவர் சுவிட்சு, பவர் இன்புட் கேபிளும் ஹெவியான கேபிள். இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 ஆச்சு நம்ம ஒயர் போட்டு கொடுத்தா தான் நல்லா அவுட்புட்டில் நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆம்பியர் நல்லா கிடைக்கும். கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்கும், நல்ல லோடு கிடைக்கும். இது ஹெவி கேபினெட்டில் நம்ம இதை செஞ்சு கொடுக்கோம். இது 12 வோல்ட்டு 24 வோல்ட்டில் ரெண்டுலேயும் கிடைக்கும். அட் அ டைமில் 2 சார்ஜர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 150 வாட்ஸ் ரேஞ்சு அக்யூரேட்டாக நல்லா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.